தொடர்ச்சியா T20 சீரிஸ் தோத்து கொண்டிருந்த இந்தியா டீம் கடைசியில ODI சீரிஸையும் தோத்துட்டாங்க. என்ன பண்ணுவேன்? ஆமா நண்பர்களே, கடைசியா நடந்த டிசைடர் மேட்ச்லயும் இங்கிலாந்துக்கு எதிராக 27 ரன்ஸால இந்தியா டீம் தோத்துட்டாங்க. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். இந்த வீடியோல நாங்க என்னதை பற்றி பார்க்க போறோம்னா அந்த 3வது மேட்ச்ல நடந்த சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாச்சாதரா. நீங்க இன்னும் இந்த கிரிக்கெட் பேஜை ஃபாலோ பண்ணா பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா கட்டாயம் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. இந்தியன் கிரிக்கெட் டீம் IPLக்கு பிறகு 3 சீரீஸ்ல வந்து தோத்துருக்காங்க. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க. ஒன்று அயர்லாந்தோட நடந்த T20 சீரீஸ், இதுல பங்க மாடி வாங்கினாங்க. ரெண்டாவது இங்கிலாந்தோட நடந்த T20 சீரீஸ், இதுலயும் வந்து பயங்கர மாடி வாங்கினாங்க. சரி, கழுத இதுல தான் தோத்துட்டோம். ODIல இவங்களுக்கு அடிப்போம்னு பார்த்தா ODIல வந்து கடைசியா தோத்துட்டாங்க. என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல. இப்ப நாங்க 3வது ODIல எல்லாரும் ஓஹோன்னு பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஏன் தோத்தவங்கள்ட்டு அது மச்சில நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி பார்க்க போறோம். என்ன நீயும் கூடயே வர்ற? அண்ணனுக்கு ஒத்தாசைக்கு இந்த மேட்ச் தொடங்க முதல்ல ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க எல்லா சோசியல் மீடியாலையும். அது என்னண்டா, ரோஹித் சர்மாண்ட கடைசி மேட்ச் இதுதான், லோட்ஸ்ல முடிவு இருக்க போகுது, இதோட ரிட்டையர் ஆக போறாரு. ஏனென்றா 2027 வேர்ல்ட் கப்ல இந்தியா டீமுக்கு ரோஹித் சர்மா கொண்டு போறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் போஸ்ட் போடுறாங்கன்னு பார்த்தா பெரிய பெரிய கிரிக்கெட் பேஜ்ல வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. இப்படி பெரிய பெரிய கிரிக்கெட் பேஜ்ல இந்த போஸ்ட போடுங்க, என்னடா பித்தலாட்டம் பண்றீங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. Thank you so much sir. குச்சமே இல்ல. சரி, இந்த புரளியெல்லாம் அந்த மச்சிலே வந்து முடிய போதும் மச்ச பார்த்தா சரின்னு பார்க்க இருந்தா இன்னொரு குண்டை தூக்கி போடுறாங்க. அந்த மச்சில பும்ரா இல்லையா? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. Damn, it feels good to be a gangster, a real gangster. ஏன்னு கேட்டா இன்ஜரின்னு சொல்றாங்க. என்னடா இது, T20 சீரிஸ் அயர்லாண்டோட இங்கிலாண்டோட தோத்தாச்சு, இப்போ ODIல ஒன்று கொண்டு இருக்கிறோம். இந்த முக்கியமான மேட்ச்ல பும்ரா வந்ததானடா ஒரு பலமா இருக்கும்னு பார்த்தா அவரும் இல்ல. நீர் என் பக்கம் இருக்கும் வரை என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. பும்ரா இல்லாம புர்ரா அவங்களோட பேட்டிங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க. போலிங்ல என்ன செய்ய நாங்க யோசிச்ச மாதிரியே வந்து அடி வாங்கி வச்சுக்கிறாங்க இந்தியான போலிங். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த இங்கிலாந்து 50 ஓவர்ல 387 ரன்ஸ் வந்து அடிச்சு வச்சுக்கிறாங்க. இந்தியன் போலர்ஸ் எல்லாரையும் பிடிச்சி கும்மாங்குத்து போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கிலாந்துக்கு ஓப்பனிங் இறங்கின பென் தான் இன்றைக்கு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டா இந்தியாவுக்கு 141 ரன்ஸ் அடிச்சிருந்த பென் லார்ட்ஸ் கிரவுண்ட வந்து எல்லாருக்கும் வந்து சுத்தி சுத்தி காட்டி கொண்டு இருந்தான். இவன் தான் அப்படின்னு பார்த்தா மற்ற பக்கம் பெத்தல் நான் மட்டும் என்ன சும்மா வாண்டு அவன் ஒரு 91 ரன்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓப்பனிங்ல அடிச்ச அடியிலேயே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 192 ரன்ஸ். எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்போடைய இந்தியன் போலர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க. இவங்களே எப்படின்னா தொடர்ந்து 2 ODIலயும் ரொட் அவுட் ஆயிருக்கிற ரூட் என்ன செய்யறான்னு பார்த்தா அவன் இந்த மேட்ச்லயும் வந்து 74 ரன்ஸ் ரொட் அவுட். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான். இங்கிலாந்து கேப்டன் ஹாரி பிரேக் சொல்ற அளவுக்கு ஒன்றும் செய்யல. 12 பால்ல 14 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டக்கிறேன். இதுவரைக்கும் அடிச்ச ரன்ஸா பார்த்தோம்னா அது வந்து இந்தியன் டீமால சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ரன் தான். ஏன்னா இந்தியாவோட பேட்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. நானும் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் ஷேர்கான். ஆனா ஹரிபுருக்கு அவுட் ஆகிற பிறகுதான் இந்தியாவுக்கு சனிங்க பிடிச்சது. நீங்க எல்லாரும் கருப்பன் சூர்யாக்குள்ள இறங்கி தானே படத்துல பாத்துறீங்க. அண்டையான் மேட்ச்ல ஜோஸ் பட்லருக்குள்ள கருப்பன் இறங்கினதை இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. யாரோ ஒரு இங்கிலாந்து ஃபேன் கருப்பன் தலையில முளகா அரைச்சு சொல்லியிருப்பாங்க போல, இந்தியா டீமை போட்டு அடிங்களாண்டு. அந்த மஜ்ஜில வேற 13 பால்ல 41 ரன்ஸ் வந்து அடிச்சு இந்தியன் போலிங்க 2 அப்பளம் இருப்பார். வேற இன்னிங்ஸ் பாக்க எங்களுக்கு எப்படி இருந்தாண்டா, ஜோஸ் பட்லருக்கு ODI விளையாட தெரியாது சார், கூகுள் பே பண்ண தெரியாது சார். இப்படி ஒரு வழியா இங்கிலாந்து பேட்டிங் முடிய 50 ஓவர்ல 387 ரன்ஸ் 3 விக்கெட். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ இந்த 387 ரன்ஸையும் அள்ளி கொடுத்த இந்தியன் போலிங்கை பற்றி பார்ப்போம். ஹர்ஷ்தீப் சிங் 72 ரன்ஸ். இது அடி
பிரசித் கிருஷ்ணா 69 ரன்ஸ் 2 விக்கெட். பிரின்ஸ் யாதவ் 79 ரன் 1 விக்கெட். அக்சர் பட்டேல் 61 ரன். குர்னூர் பிரார் 97 ரன். இவர் மட்டும் 3 ரன் அடிச்சிருந்தா செஞ்சுரி அடிச்சிருப்பார். இந்த மச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையா போயிட்டு. சில படங்கள் இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கையா இருக்கும், செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கும். அப்படின்னு யோசிச்சு தான் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இளிச்சவாய மாதிரி தெரியறேனா? ஐ அம் லுக்கிங் லைக் a இளிச்சவாயன். கருப்பன் ஜோஸ் பட்லருக்கு இறங்கி எப்படி அந்த 13 போல 41 ரன்ஸ் அடிச்சானோ அதே மாதிரி யாரும் உலக ஆராய்ச்சிட்டா ரோஹித் சர்மாக்குள்ள இறங்கினாங்க. ரோஹித் சர்மா அடிச்ச ஒவ்வொரு அடியும் அந்த மேட்ச்ல என்னையாடா ரிட்டையர் பண்ண சொல்றீங்க, நானாடா ஸ்லோவா விளையாடுறேன்னு கேட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த இன்னிங்ஸுக்கு பிறகு 2027 வேர்ல்ட் கப்ல இந்த மேட்ச்ல விளையாடின டாப் 3 பேட்ஸ்மேன் தான் முதல் 3 பேட்ஸ்மேன். நீர் என் பக்கம் இருக்கும் வரை என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. இந்த 3 பேரை மாத்துறதுக்கு எந்த கொம்பனாலுமே இல்லாது. ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல 138 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரோஹித் சர்மா இந்தியால இதே மாதிரி அடிச்சு கொண்டிருந்தா அங்கால கேப்டன் கில் இவர் இருக்கிற ஃபார்முக்கு இப்ப 3 ஃபார்மேட்ல இவரே கேப்டன் செய்யலாம். இந்த மேட்ச்லயும் 77 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். பட் அவரால் வந்து செஞ்சுரி அடிக்கலாம் போயிட்டு. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. Damn, it feels good to be a gangster, a real gangster. இன்னொரு கவலை என்ன, தொடர்ச்சியா கில்லுக்கு வந்து செஞ்சுரி அடிக்கிற சான்ஸ் தான் மிஸ் ஆகி கொண்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச டீம்ல இருந்தாலும் சரி, வேற டீம்ல இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தம் வந்து 90 கிட்ட வந்து அவுட் ஆயினா ரொம்பவே கவலையா இருக்கு. அவ்வளவு ரன் அடிச்சுனா அந்த 100 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயினா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. ஒரு 100 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டு போறாங்க. 99. இப்படி 2 பேருமே நல்லா விளையாடி கொண்டு இருந்தாலும் ஓப்பனிங்ல கில் அவுட் ஆக அதுக்கு பிறகு ரோஹித்தும் கோலியும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் பார்த்தப்பல காலமாயிட்டு இந்தியன் ஃபேன்ஸுக்கு. விராட் கோலி இந்த மேட்ச்ல சும்மா இல்ல 74 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் இந்த முக்கியமான சேஸுக்கு. ஆனா என்ன, விராட் கோலியால கடைசி வரைக்கும் நின்று இந்த சேஸை வந்து முடிக்கலாம் போயிட்டு. இப்ப இந்த டாப் ஆர்டர் விளையாடின இந்த முதல் 3 பேரும் ரோஹித், கோலி, கில் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்து செட் பண்ணிட்டாங்க. இப்ப சேஸ் பண்ற ரன்னுக்கு வந்து கிட்ட போயாச்சு. இப்ப ஒரு நல்ல டீம் என்ன செய்யணும், டாப் ஆர்டர்ல போன பேட்ஸ்மேன் வந்து செட் பண்ணிட்டாங்க ரன், சேஸ் பண்ற ரன்னுக்கு கிட்டையும் போயாச்சு. ஆனா என்ன, அவங்க வந்து அவுட் ஆயிட்டாங்க. கோலி வந்து அடிச்சு விளையாடாம யோசிக்கிற டைம்ல வந்து அவரும் அவுட் ஆயிட்டார். இப்ப மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் இந்த வேலையை வந்து சரியா செஞ்சு முடிக்கணும். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. Damn, it feels good to be a gangster, a real gangster. ஆனா இந்தியா மிடில் ஓவர் ரன்னுக்கு என்ன செஞ்சாண்டா, இசான் கிஷன் 14, ஸ்ரேயஸ் டக் அவுட், KL ராகுல் 12, அக்சர் பட்டேல் 2. இப்ப டைமண்ட் யார் எடுக்கறா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் எடுப்பா? பதட்டப்படாத. இப்படி இந்த மிடில் ஓவர் பேட்ஸ்மேன் 4 பேரும் சேர்ந்து 27 ரன்ஸ் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல உள்ள ட்விஸ்ட் என்னடா, அதுக்கு பிறகு வந்த குர்னூர் பிராரும் ஹர்ஷிப் சிங்கும் சேர்ந்து 33 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலைமை எப்படி சொல்றேன்னு தான் தெரியல. IPL-க்கு பிறகு இந்தியா விளையாடின T20 மேட்சா இருக்கட்டும், ODI மேட்சா இருக்கட்டும், மேல் ஆர்டர்ல வந்து நல்லா செஞ்சா கீழ் ஆர்டர்ல வந்து சொதப்பிடுறாங்க. கீழ் ஆர்டர்ல நல்லா செய்யறாங்கன்றாலே மேல் ஆர்டர் வந்து சொதப்பினா தான் இவங்க நல்லாவே செய்யறாங்க. எல்லாரும் சேர்ந்து விளையாடினா தான் அது மேட்ச். இப்படி தனித்தனியா விளையாடி கொண்டு இருந்தா யாராலையும் வந்து வின் பண்ணிடலாது. இதனால வந்து இந்தியா 50 ஓவர் முடிவில் 360 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சாங்க, 7 விக்கெட்டுக்கு. இங்கிலாந்து போலிங்கை பொறுத்த வரைக்கும் சாங்கரனை சொல்லியே ஆகணும், முக்கியமான 4 விக்கெட் மச்சின முக்கியமான டைம்ல வந்து எடுத்து இந்த மச்சை ஏமாத்திட்டார். என்னதான் இப்படி மச்சை தோக்குறது இந்தியன் ஃபேன்ஸுக்கு கவலையா இருந்தாலும் 2027 வேர்ல்ட் கப்புக்கு ரெடி பண்ற இந்தியா டீம் இப்படி மச்சியோட தோத்தா தான் அதுல உள்ள பிள்ளைகளை வந்து அங்க விட மாட்டாங்க. இது வந்து எல்லா டீமுக்குமே பொருந்தும். ஆனா இந்த மேட்ச்ல இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஒரு கவலையான நியூஸும் இருந்தது. அது என்னன்னா, ரோஹித் ரிட்டையர்மெண்ட். என்னடா இவன் பொய்யா சொல்லி கொண்டிருக்கான்னு யோசிக்கிறீங்களா? ரோஹித்தின் ரிட்டையர்மெண்டா அது வந்து 2027 வேர்ல்ட் கப்ல நடக்க போகுது. ஆனா அந்த 2027 வேர்ல்ட் கப்புக்கு பிறகு ரோஹித்தும் கோலியும் வந்து விளையாட போறது இல்லை. இதனாலதான் இவங்க 2 பேரும் லோட்ஸ்ல விளையாடுற கடைசி மேட்ச் இந்த மேட்ச் தான். எத்தனையோ கோடிக்கணக்கான கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன மனசுல கிரிக்கெட் சொன்னாலே இவங்க 2 பேரும் முகம் தான் பெறும். அப்படி இருக்க கிரிக்கெட் என்ன பிறப்பிடம்னு சொல்லப்படுற அந்த லோட்ஸ் மைதானத்துல இவங்க 2 பேரும் கடைசி மேட்ச் இதுதான் வந்து இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஒரு கவலையான விஷயம். இதே மாதிரி எல்லா கிரிக்கெட் மேட்சையும் வந்து சும்மா அங்க என்ன நடந்தது, எத்தனை பால்ல எத்தனை அடிச்சவங்க நாங்க சொல்லாம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. இப்படி கிரிக்கெட் வீடியோஸ் பார்க்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோல நான் பிளேயர் விட்டு இருந்தாலும் இல்லாட்டி கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். என்ன நீயும் கூடயே வர்ற? அண்ணனுக்கு ஒத்தாசைக்கு. ஒத்தாசையா? இங்க பாரு.